எல்லாரும் நம்ம ஒரு ப்ரேயர் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எதுக்காக ப்ரேயர் பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட சென்டருக்கு தெரப்பி எடுத்து இன்னைக்கு ஃபுல்லா ஆரோக்கியமா ஆனதுக்கு அப்புறமா, அதாவது அவங்க ஆரோக்கியமா ஆயிட்டாங்க, அவங்களுக்கு நம்முடைய வீட்டுக்கு இதை கொண்டு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேமிலி இன்றைய நாள்ல இருந்து எப்பவும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இனிமே மருந்து மாத்திரைகள் இல்லாத ஒரு அழகான உலகத்துல வாழ போறோம் இல்லையா? அதுக்காக அவங்க ஃபேமிலிக்காக ப்ரே பண்ணுவோமா? கொடுத்து உரசி அந்த மிதமான வெப்பத்தை கண்களுக்கு மேல வச்சுட்டு கண்களை திறந்துக்கோங்க. நம்ம ரமேஷனாவையும் ஜெய சிஸ்டரையும் முன்னாடி கூப்பிடலாம். சத்தமா இவங்களை பத்தி ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன். எப்படின்னா, லைஃப்ல நிறைய பேருக்கு போராட்டம் இருக்கும் இல்லையா? நோய் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான் நம்மளோட லைஃப் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில இருந்து இன்னைக்கு டோட்டலா அதெல்லாம் தாண்டி இவ்வளோ தைரியமா இருக்காங்க அப்படின்னா, சில பேர் அவங்களுடைய லைஃப் நிறைய மாத்தி இருக்கு. அவங்க ஏன் இப்போ பேச போறாங்க அப்படின்னா, நமக்கெல்லாம் இருக்கிறது ஒரு சாதாரணமான பிரச்சனை தான். இதெல்லாம் தாண்டி இவ்வளோ நோய்கள்லாம் இருக்கு, இவ்வளோ பிரச்சனைகள்லாம் இருக்குன்றத உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கறதுக்கு தான் ரெண்டு பேரும் முன்னாடி வந்திருக்காங்க. அவங்க பேசுறதை கேட்கலாமா? கேட்கலா? நேரம் உட்காந்து உங்க அம்மா அப்பா எல்லாருமே இப்போ கடவுள்கிட்ட நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்க விளக்கேற்றுவோம். யாராவது நீங்களும் போய் ஏற்றுங்க, உங்க கூட சேர்ந்து யாராவது வாழும் காலம் வரமாய் மாற வாசல் திறக்குது சேராக்கே, தேய்ந்த உடலும் தெம்பாய் மாற வெளிச்சம் தருது சேராக்கே. நாள்பட்ட வலியும் தூசியாய் போகும் நம்பிக்கை இங்கே வேறொன்றியாலும் ஜேட்மே வெப்பம் உயிர் தீண்டும் நதிவன் புரிதா இங்கே பூக்கும் வரிகள் மறைந்தால் விழிகள் மலரும் நிம்மதி நெஞ்சில் இறையும் ஒருவர் சொல்ல ஊரே கூடும் கொலத்தூர் கிளை இன்று மகுடம் சூடும் ஜேட் கற்களின் அற்புத சக்தி உடலெங்கும் தருது புத்துணர்ச்சி ரத்தோட்டம் இசையாயோடும் இறுக்கம் எல்லாம் இலகுவாய் போகும் சேராக்கே. இது நம்ம ஆரோக்கிய திருவிழா சேராக்கே. எனக்கு உங்களை பத்தி நிறைய விஷயம் தெரியும். பயங்கர வாழ்க்கையில ஒரு பெரிய போராட்டம், அதுல இருந்து தாண்டி நீங்க வந்திருக்கீங்கன்றது எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நீங்க நிறைய மெடிசன் போயிருக்கீங்க, நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கீங்க, நிறைய செலவு பண்ணியிருக்கீங்க. ஃபர்ஸ்ட் செராகேட் வரும்போது என்ன நினைச்சீங்க? இந்த சென்டரை பார்க்கும்போது, இங்க இருக்கிற இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு எதுவும் தெரியல. ஒரு 3 days கழிச்சு நான் ஒரு டெஸ்டிமோனி பார்த்தேன். ஒரு கிறிஸ்டியன் லேடி, அவங்க ஒரு ஆண்டியோடது. அந்த ஆண்டியோடைய டெஸ்டிமோனி அன்னைக்கு டே ஃபுல்லாக ஒரு ட்ராவல், கொஞ்சம் ஒரு 1.5 hours ஒரு ட்ராவலுக்கு போயிட்டே இருந்தேன். அந்த டே ஃபுல்லாக அவங்க பேசுறது தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. அவங்க பயங்கரமாக சொன்னாங்க, ஹார்ட் ப்ராப்ளம், ரத்தம் எடுத்தேன், அப்படியே சுகர், பிபி, அவங்களுக்கு இல்லாத நோயே இல்லை. அது கொஞ்சம் அப்படியே நமக்கு ஒரு விஷயம் டீப்பாக போயிடுச்சுனாக்கா உள்ள ஓட ஆரம்பிச்சிடும்ல. அப்படி அந்த 3 days அந்த கேட்ட டெஸ்டிமோனி தான் எனக்கு வரணும், அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் என் உடம்புல இருக்கிற மாற்றம் அது நான் டெய்லி ரியலைஸ் பண்ணுறேன். நிறைய சேஞ்சஸ். நான் இங்கே வரதுக்கு முன்னாடி சுத்தமாக எனக்கு சாப்பாடுன்ற ஒரு இஷ்யூ ஹெவியாக இருந்துச்சு. சாப்பாடே கிடையாது. ஒரு நாளில் ஒரு இட்லி சாப்பிடுவேன். அது கூட திட்டுவாங்க, சாப்பிடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா பசின்ற அந்த சென்ஸே இல்லாத இருந்துச்சு. சரி, கொஞ்சம் ஹெல்த்தியாக எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பழம் அப்படி சாப்பிட்டேன்.
எனக்கு அந்த நிறைய வந்து மெடிசன் இன்டேக் எடுத்துட்டனால வந்து வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளம் இருந்தது. டீச்சிங் லைன்ல இருந்தேன், 8 மணி நேரம் நின்றுட்டே இருந்தேன். அது வந்து கொஞ்சம் ஏர்லியர் ஸ்டேஜில் வந்துருச்சு. அப்போ வந்து எனக்கு என்னன்னாக்கா அது வந்து ஓடுற வயசுல ஓடிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வீக்காக ஆரம்பிக்கப்ப நிறைய வந்து ப்ராப்ளம் வந்து இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. எனக்கு அந்த லிவருக்கு போகிற அந்த சேனல்ஸ் வந்து இந்த கால் மூலியமா வர அந்த வெயின் வந்து க்ளாட் ஆகிட்டு அடைச்சிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது கூட லாஸ்ட் அவ்வளோ ட்ரீட்மெண்ட் போய் லாஸ்ட் இங்கே வரதுக்கு முன்னாடி வந்து அது வந்து ஒரு வருமானம் வந்து அதை வந்து கண்டுபிடிச்சோம். பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. எனக்கு லிவர் வந்து நல்லா வந்து பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. சுத்தமாக பசி அப்படிங்கிற ஒரு சென்ஸே இல்லாத இருந்துச்சு. எல்லா டெஸ்ட்டும் எடுத்து ஒரு 30-40,000 பிளட் டெஸ்டே வந்து எடுத்து இருக்கிற எல்லா பிளட்டுமே வந்து டெஸ்ட்டுக்கே வந்து கொடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து அது எதுவுமே வந்து ப்ராப்ளம் எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் சரி விட்டமின் டி மட்டும் நாங்களா வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து எடுத்ததுல வந்து விட்டமின் டி வந்து டெஃபிஷியன்சி ரொம்ப லோவாக இருந்துச்சு எனக்கு. அதுக்கப்புறம் அந்த பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. இங்கே வந்து 3 daysல வந்து அந்த பெயின் வந்து எனக்கு ரிலீஃப் ஆயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் சித்தா வந்து மெடிசன் எடுத்தனால அந்த வெரிகோஸ் வெயின் ப்ராப்ளத்துக்கு எனக்கு நல்ல சத்தம் வந்து வரும்னு வந்து சொன்னாங்க. ஆனால் வந்து நம்ம உடம்புல இருக்க அந்த ஃபுட் வந்து ப்ரோட்டீன் வந்து எனக்கு யூரின் மூலியமா வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அந்த ப்ரோட்டீன் ரிலீஸ் ஆக என்னால் நிற்க முடியல, வேலை செய்ய முடியல, நல்லா ஆக்டிவாக இருப்பேன், நல்லா வேலை செய்வேன், சுத்தமாக முடியாத இருந்துச்சு. இங்கே வந்து 5 months வந்து அந்த ப்ரோட்டீன் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு, சுத்தமாக ஸ்டாப் ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் எங்கே போய் என்ன ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பேன் தெரியல. பேக் பெயின் பயங்கர இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு லெவலுக்கு மேலே என்னடா இது லைஃப் அப்படின்ற அந்த ஸ்டேஜுக்கு வந்து போயிடுச்சு. வாழ்ந்தா வந்து நோய் இல்லாத வாழ்க்கையை வந்து வாழணும் அப்படின்றத என்னுடைய மைண்ட் செட்டு. பணம் அதெல்லாம் வந்து செகண்டரி தான் எனக்கு. ஏன்னா வந்து ஹெல்த்தே நல்லா ஸ்டேபிளாக இல்லைனாக்கா எதுக்கு இந்த லைஃப் அப்படின்ற வந்து காட்டில சாமிக்கிறேன்னா நான் வந்து போனேன்னாக்கா திட்டத்துக்கு தான் போவேன், தவிர வந்து கும்பிட்றதுக்கு போக மாட்டேன். ஏன்னா வந்து அவர் தானே மறுபடியும் நமக்கு வந்து ரிப்பீட் பண்ண மாட்டாரு, சொல்ல மாட்டாரு. நம்ம கேட்குற வந்து கேள்விக்கான பதில் வந்து அவர் வந்து நமக்கு எதுக்கு யாருன்னா வந்து கேட்டாக்கா வந்து கோவம் வரும். அதுக்கான ஆன்சர்லாம் வந்து நம்ம வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுவோம். அந்த ஆர்கியூமெண்ட் பண்ணாத இடம் அப்படின்னு பார்த்தாக்கா வந்து கடவுள் தான் நான் நினைக்கிறேன். அங்கே போய் வந்து அவர் நான் திட்டத்துக்கு மட்டும் தான் போகணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து ஒவ்வொரு இடமும் போக சொல்ல ஒரு பயம்னு இருக்கும்ல. இந்த இடம் நம்ம கரெக்டாக போகிறோமா, நம்ம வந்து செலவு பண்ணுறோம், லட்சக்கணக்கான காசை வந்து செலவு பண்ணிட்டோம், அதுக்கான ரிசல்ட் வந்து எங்களுக்கு கிடைக்கல. இது ஏன் வந்து தெரியும். ஒவ்வொரு இடத்துக்கு வந்து போக சொன்னா அந்த டவுட்டோட வந்து போகும். போயிட்டு வந்து நிறைய வந்து உடம்பு தான் வந்து பாழா போச்சு, தவிர வந்து நம்ம உடம்பு வந்து முன்னேறவே இல்லை. எனக்கு சுத்தமா நிறைய இஷ்யூஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிச்சு. பேக் பெயின் வர ஆரம்பிச்சிச்சு. நல்லா ஆக்டிவா இருப்பேன். 24 மணி நேரம் வேலை செய்வேன். 8 மணி நேரம் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஈவினிங் டியூஷன் எடுப்பேன், மார்னிங் டியூஷன் எடுப்பேன், ஸ்கூல்லையும் எடுப்பேன், வீட்லேயும் எடுப்பேன். காலையில் 5 மணிக்கு பசங்களை வர வச்சு வந்து படிக்க வைப்பேன். இப்படிலாம் இருந்து நம்ம ஏன் இப்போ ஒன்றுமே இல்லாத ஆயிடும் அப்படின்னு வந்து ஒரு இது வந்துச்சு. எனக்கே வந்து ஒரு கான்ஃபிடென்ட் லெவலே இல்லாத இருந்துச்சு. தண்ணி வந்து தூக்கிட்டு போனாக்கா அந்த பாத்திரத்தை அப்படியே விட்டுடுவேன். ஏன்னா வந்து அவ்வளோ ப்ரெஷர் எனக்கு பயந்துட்டாரு. அந்த சுடுதண்ணி வந்து போனா போது மேலே ஊற்றிக்கிட்டேனாக்கா என்ன செய்வேன், அப்படியே வந்து விட்டுட்டு ஒரு நாள் பாத்ரூம்லேயே விழுந்துட்டேன். நான் ஒரு செகண்ட் அது எப்படி விழுந்தேன் அப்படின்னு வந்து தெரியவே இல்லை. இது எனக்கு என்ன சொல்றேன்னா மனநோய் அதிகமாயிடுச்சுன்னு தான் சொன்னேன். மனநோய் தான் வந்து டெய்லியும் வந்து கொள்ற வந்து உயிர் கொல்லி நோய் அப்படின்ட்டு வந்து நான் நினைக்கிறேன். இது எவ்வளோ நல்லா இருந்தது சிஸ்டர். லிவர்ல ப்ராப்ளம் இருக்கு, வெரிகோஸ் வெயின்காக மருந்து சாப்பிட போய் யூரின்ல வந்து புரோட்டீன் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பேக் பெயின் இருந்தது. இது ஓவரா மருந்து மாத்திரை சாப்பிட்டு வயதாகாம, அதாவது ஒரு 50 வயசுக்கு மேல 60 வயசுக்கு மேலனாலே நோய் வர்றது கஷ்டம். ஆனா இப்போ வயசு அவங்களுக்கு 40க்குள்ளதான் இருக்கு. இப்பவே நோய் வந்துருச்சுன்னு அந்த டிப்ரெஷன் அவங்களுக்கு, இது எல்லாமே வந்து எவ்வளோ நாளா உங்களுக்கு இருந்துச்சு? 30 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷமா இருக்கு. 12 வருஷமா இருக்கு. 12 வருஷமா இதுக்காக நீங்க பயங்கர போராடி இருக்கீங்க. இப்போ எனக்கு அபார்ட் பண்ணதே வந்து 4 டைம் வந்து அபார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு டியூபுமே வந்து எடுத்துட்டாங்க. எனக்கு தெரியல எடுத்தது. பாப்பா வந்து நின்றுச்சு. அங்கே வந்து ரிமூவ் பண்ணணும்னு வந்து சொல்லிட்டாங்க.
ட்ராவல் மாமாவுக்கு உடம்பு சரியில்லை சொல்லிட்டு ட்ராவலில் வந்தோம். வந்ததுமே வந்து சரி அவங்க ஊருக்கு வந்து சந்தோஷத்தில் வந்து மாமிக்கு எல்லாம் நின்றுச்சு போல இருக்கு அப்படின்னு வந்து நினச்சேன். பார்த்தாக்கா வந்து பாப்பா அப்பாட் ஆயிடுச்சு. அதை எடுக்க முடியல எங்களால். 5 days வந்து அலைஞ்சோம். அதையும் வந்து எங்களுக்கு க்ளீனாக வந்து எடுக்கல. அந்த இஷ்யூஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. வாந்தி வர ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதத்துக்கு ஒரு தடவைனாக்கா அந்த வாந்தி நைட்டு ஃபுல்லாக வாந்தி எடுப்பேன். அது அவங்க வந்து இல்லை இது நாங்கள் வந்து கரெக்டாக பண்ணோம்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கள் ஊருக்கு நாங்கள் ஸ்டாண்ட் பண்ண போக சொல்ல இதெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சு. அப்புறம் அவங்க டெஸ்ட் பண்ண சொல்ல இல்லை உள்ள வந்து ப்ராடக்ட் இருக்கு. அவங்க வந்து உண்மையை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே கமிஷனுக்கு தான் வந்து பண்ணோம். ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் ஆக வந்து அந்த இன்ஃபெக்ஷன் வந்து டியூப்ல வந்து போயிட்டு ஒரு ஃபெலோபியன் டியூபே வந்து ரிமூவ் பண்ணுது. அது வந்து சொல்லவே இல்லை அவங்க. இது மேபி இந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சிருந்தாக்கா அதெல்லாம் வந்து இழந்திருக்க முடியாதோ அப்படின்னு வந்து நினைக்கிறோம். நிறைய அதுக்கப்புறம் போலீஸ் போயிட்டு இந்த மாதிரி வந்து நிறைய இஷ்யூஸ் ஏன் அப்படின்னு வந்து நிறைய மெடிசன் கோசமே வந்து லைஃப் போயிடுச்சு. மெடிசன் கோசமே இவ்வளோ நாள் 12 வருஷத்தை வந்து நீங்க செலவு பண்ணிட்டீங்க. சரி, இப்போ வந்து சில பேர் வந்து எவ்வளோ ஹாப்பியா இருக்கீங்க? என்னதான் உங்களுக்கு சரியா இருக்கு? 70% ஆஃப் டிசீஸ் வந்து எனக்கு வந்து க்யூர் ஆயிடுச்சு. மெயின் வந்து இந்த மனநோய் வந்து சொல்றாங்கல்ல, அது பயங்கரமா இருந்துச்சு. ஏன்னா வந்து ஒரு கான்ஃபிடென்ட், ஒரு பேசுறது எல்லாமே வந்து பயப்படுவேன் நான். ஒரு குண்டா ஒரு கருப்பா இருக்கவங்களை பார்த்தாக்கா பயம் எனக்கு. ஐயோ அந்த ஸ்டிச்சர் வந்து பார்த்தா ஐயோ அவங்களை பார்த்தாக்கா ஒரு பயம். மீனா கூட வாங்க மாட்டேன். ஐயோ அவங்களை பார்த்தாக்கா பயமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்பயுமே திட்டுவார் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இருந்துச்சு. நிறைய பேசுகிறேன். நிறைய வந்து கவுன்சிலிங்லாம் நான் வந்து அந்த டைம்ல வந்து கொடுத்துருக்கேன். என்னுடைய ஒர்க்கிங் டைம்ல பார்த்தா எனக்கே வந்து கவுன்சிலிங் வேணுன்ற அந்த ஸ்டேஜுக்கு வந்து நான் வந்துட்டேன். அந்த ஸ்டேஜுக்கு வர வச்சது நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற அந்த நோய். அதுதான் வந்து நம்மள ஒரு கான்ஃபிடென்ட்டா எதுவுமே பண்ண விடாம பண்ணது இல்லையா? நம்ம எவ்வளவுதான் காசு பணம் வச்சிருந்தாலும், நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும், நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தேவை? ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒண்ணு இல்லைன்னா நம்மளோட லைஃப் வந்து டோட்டலா அவ்வளவுதான் இல்லையா? அந்த மாதிரி லைஃப் வந்து எனக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைச்சவங்களுக்கு சிறக்கே வந்து மாற்றி போட்டிருக்கு. சிஸ்டர் வந்து இப்போ 70% வந்து அவங்க உடம்புக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. இப்போ வந்து நீங்க 3 பால் ரெகுலரா எடுத்துட்டு இருக்கீங்க. அந்த 3 பால் பத்தியும் அதனோட எஃபெக்ட் பத்தியும் நீங்க அதை என்ன ஃபீல் பண்ணிருக்கீங்கன்றத அம்மா பார்க்க சொல்லுங்க. 3 பால் வந்து நான் ஒரு 3 மந்த்தா வந்து எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து ரெகுலர் சைக்கிள் தான், ப்ளீடிங் நார்மல் தான். ஆனால் வந்து எனக்கு அந்த ப்ளீடிங் கூட வந்து என்ன செய்யறதுனாக்கா அந்த டைமில் வந்து எனக்கு ஸ்ட்ரகிள் பண்ண முடியாத மாதிரி டயர்டாகவே இருக்கு ஒரு 10 நாள். இங்கே வந்து பிறகு வந்து என் உடம்புக்கு எவ்வளோ ஃப்ளோவோ அவ்வளோ வந்து ஃப்ளோ தான் வந்து வெளியே போகுது. அதனால வந்து நல்லா வந்து ஸ்டேபிளாக வந்து இருக்கேன். அந்த அந்த சைக்கிள்ஸ்லாம் வந்து எந்த இஷ்யூஸும் இல்லாத எப்பவுமே இருக்காது. ஆனால் அந்த இப்போ வச்சு அந்த ஒரு 3 days வந்து எனக்கு அந்த பெயின் தெரிஞ்சிச்சு. மேபி ஒரு 45-50 அந்த மெனோபாஸ் அந்த டைம்ல இருக்கிறவங்க பக்கத்துல ஹாஸ்பிட்டல் வந்து போனாக்கா யூட்ரஸ் எடுக்கணும்னு அந்த இஷ்யூஸ் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இந்த 3 பால் வந்து நீங்கள் யூஸ் பண்ணாக்கா வந்து அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாத போகும் என்னுடைய. ஏன்னா அதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அதாவது இதை நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன். எப்படியா இருந்தாலும் லேடிஸ்க்கு கண்டிப்பா 50 வயசுல வந்து பெரிய நிற்கும். அது நிற்கும் போது ஒரு பயங்கர போராட்டம் போல. அந்த போராட்டம் இல்லாம நிக்கிறதுக்கு இந்த 3 பால் வந்து ரொம்ப உபயோகமா இருக்கும். அதுதான் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து சிஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனை சொன்னாங்க இல்லையா? இங்க பார்த்து பயந்து போற ஒரு விஷயம் இருக்கு. அதை தாண்டி வந்தா மட்டும்தான் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இங்க வலி என்னெல்லாம் வந்துச்சு, உங்களுக்கு என்ன மாதிரி கழிவுகள்லாம் வந்தது, இவ்வளோ போல்டா பேசுறாங்க இல்லையா? இவங்களுமே ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி பயந்துட்டாங்க. சில பேர் என்னடா இது சடனா வலி அதிகமாயிடுச்சுன்னு பயந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா அவங்க லிவர் ஆண்ட திரும்பியும் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இது 10 நாள் கழிச்சு தான் வருமா, 20 நாள் கழிச்சு தான் வலி வருமான்னு கேட்டா கிடையாது. 1 மாசம் கழிச்சும் வரலாம், 4 மாசம் கழிச்சும் வரலாம், 1 வருஷம் கழிச்சும் ஒரு டைம் உங்களுக்கு என்ன பண்ணலாம், அந்த வலி வரலாம். அது வருதுன்னா இந்த ரேஸ் போயிட்டு நல்லா டெப்தா ஊடுருவுது, ரொம்ப ஆழமா ஊடுருவி கழிவுகளை வெளியில எடுத்துட்டு வருதுன்னு அர்த்தம். அந்த 9 பால் வச்சதுக்கு அப்புறம் அந்த லிவர் பெயின் உங்களுக்கு வந்துச்சா? அப்போ வந்து சடனாக வந்து ரெடியூஸ் ஆயிடுச்சு சிஸ்டர். 9 பாலும் போட்டாங்க வந்து பெட்டை வந்து போட்டாங்க. வித்தின் டேஸ் ஒரு 3 days வந்து மறுபடியும் வந்து ரெக்கவர் ஆயிடுச்சு.
ஆனால் இப்போ அந்த படுக்கும் சொல்ல அந்த ஃபீலிங்ஸ் தெரியுது. ஆனால் வந்து அது வந்து நான் இம்ப்ரூவ்மெண்ட் ரியாக்ஷன் தான் சொல்லுவேன். அது வந்து எனக்கு இவ்வளோ நாள் அந்த பெயின் எதுவுமே தெரியல எனக்கு. இப்போ 1 மந்த்தாக அது வந்து நான் ஃபீல் பண்ணேன். படுக்கும் சொல்ல அந்த பெயின் இருக்கு. அந்த நம்ம பெட்ல வந்து படுக்கிறோம், மற்ற உறுப்புலாம் எதுவுமே வந்து எனக்கு வந்து வலிக்கல செய்யல. பர்டிகுலராக அந்த லிவர் பாயிண்ட் மட்டும் வந்து எனக்கு வலிக்குது. அது தெரியுது. நான் இம்ப்ரூவ்மெண்ட் ரியாக்ஷன் தான் நினைக்கிறேன். அதனால தான் மார்னிங் தெரப்பி எடுக்கணும் அப்படின்ற ஒரு இஷ்யூஸ் வந்து எனக்கு மைண்டில் வந்து நல்லா ஓடிடுச்சு. அதனால தான் வந்து மேட் வாங்கணும், வாட்டர் வாங்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி மார்னிங் தெரப்பியை வீட்டில் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சூஸ் பண்ண ஒரு விஷயம் தான் நம்மளோட செராக்கியர் கடவுள் கொடுத்த இந்த அழகான பரிசு. அவங்க என்னெல்லாம் தன்னுடைய வீட்டுக்கு பயன்படுத்தணும்னு முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளோட ஜேட் ஆல்கலைன் அயனைஸ்டு வாட்டர், அதுக்கடுத்து நம்மளோட 608 மேட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மிராக்கல் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா நம்மளோட 3 பார். இது எல்லாமே வந்து நான் வீட்டுக்கு கொண்டு போகணும். இங்கே வந்து ஒரு 1/2 hour தெரப்பி கொடுக்குறோம் இல்லையா, இது வந்து போதுமான அளவுக்கு நம்ம உடம்புக்கு இப்போதைக்கு பத்தலை அப்படின்னு தான் அர்த்தம். இதை நம்ம வீட்டுக்கு கொண்டு போய் ஒரு நாளைக்கு 2 வேளை, காலையில் ஒரு முறை ஈவினிங் ஒரு முறை எடுக்கும் போது 100% வந்து நமக்கு ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு இங்கே இருக்கிற அம்மா அப்பாவுக்கு இந்த வலிகள்லாம் வரும்போது என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதை தாண்டி வந்துட்டாக்கா நம்ம ஜெயிச்சிட்டோம்னு வந்து அர்த்தம். ஏன்னா எனக்கு 4 month 5 month இந்த 120 daysலாம் வந்து கிடையாது. ஏன்னா நம்ம வாங்கிட்டு வந்த பெயின் வந்து நம்ம வந்து போராடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம தான் வந்து தேடி எடுத்துட்டு வந்தோம் அந்த நோயை, அதுவும் வந்து கொடுக்கல. இது சராக்கர்ல வந்து நம்மளுக்கு நல்ல வந்து ஒரு நிவாரணம் தான் இது கிடைச்சிருக்கு. நம்ம வாழ்க்கையில தான் வந்து கனெக்ட் பண்ணணும். ஏன்னா வந்து நிறைய இடம் போயிருக்கோம், எந்த இடத்துலயுமே அந்த திருப்தின்றது வந்து இல்லை. இதையுமே யோசிச்சு நான் இதில் வந்து ஒரு 4 month 5 month ட்ராவல் பண்ணி என் உடம்பு எப்படி இருக்கு, என்ன இருக்கு, டே பை டே வந்து அதை ரியலைஸ் பண்ணிட்டு தான் இதில் வந்து நாங்கள் இறங்கியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நீங்க உடல் ரீதியா அனுபவப்படுங்க. நீங்க யாரு என்ன சொன்னாலும் நாங்க சொல்றோமா, சார் சொல்றாரா, இங்க இருக்கிற அம்மா அப்பா மைக் பிடிச்சி சொல்றாங்களா, ஃபர்ஸ்ட் நீங்க உணருங்க. நம்ம தெரப்பியை வர்றதுக்கு முன்னாடி நம்ம உடம்பு எப்படி இருந்தது, இப்போ நம்ம உடம்பு எவ்வளவு மாத்தி கொடுத்துருக்கு இந்த தெரப்பி நம்ம லைஃப்ல இருந்தா நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கும். இதெல்லாம் நீங்க என்ன பண்ணணும், அனுபவிச்சு இங்க முன்னாடி வந்து பேசணும். கடைசியா அண்ணா கிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். ஆனா வணக்கம்னா, என்னதான் வந்து அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னாலும் அந்த பிரச்சனையோட இருக்கிறவங்க பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வலி ரொம்ப அதிகமா இருக்கும். இத்தனைக்கும் உங்களோட வயிற்று உங்களுக்கு அதிகமான வலிகள் இருந்திருக்கும்ல, இப்ப அவங்க ஹாப்பியா இருக்காங்க இல்லையா, அதை பத்தி நீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னோட அண்ணன் நிறைய தெரிஞ்சு, ஏன்னா அவர் தான் சிறந்த எனக்கு வந்து காரணம். ஒரு ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுவோம். இப்போ ஒரு உடம்பு எப்படி இருக்குன்னா, இது மாதிரி சிறக்கரில் அலசலை இருக்குப்பா, நீங்கள் எல்லாம் போய் பாரு அப்படின்னாங்க. சரி, எனக்கு முதல்ல நம்பிக்கை இல்லை. இந்த படியும் ஏறி வந்தேன், என்ன எல்லாம் பட்டுட்டு இருக்காங்க ஒரு யோசனை. அவங்க வந்து எப்படின்னாக்கா இந்த கிரேட் அல்கலைன் அயனைஸ்டு வாட்டர் வந்து 1400 சொல்லிட்டு வந்து பே பண்ணி வந்து குடித்தோம். இது இன்ஸ்டாலெல்லாம் வந்து பார்த்து மருந்து தான் அந்த உலகத்தை தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாலில் பார்த்து திருச்சியில் போய் ஒரு 10 days வந்து 1500 சொல்லிட்டு 10 ml வாட்டர் தான் வந்து குடித்தோம். அது 10 ml தான் அது மெடிசனாக வந்து குடித்தோம் இந்த தண்ணியை. அந்த அவருக்கு வந்து அது வந்து எக்ஸ்பென்சிவ் அதிகமாக ஆயிடுச்சு. அவங்க வந்து எங்களுக்கு கிட்ட ஆரம்பிச்சிட்டாரு, ஏன் நீங்களும் வந்து ரொம்ப ராயலாக வந்து போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து 1 monthலேயே முடிச்சிட்டாரு. ஓப்பன் அப் பண்ணிருந்துச்சு, ப்ரோட்டீன் வந்து ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. அப்போ வந்து நான் வந்து சொன்னேன், இது வந்து ட்ரை பண்ணுங்க மாமா, இது கொஞ்சம் ரிசல்ட் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு 1 month தான் போனாரு, எங்களை கிட்ட ஆரம்பிச்சாரு. நாங்கள் ஒரு 3 month போனோம். அதுக்கப்புறம் வந்து வேண்டாம், நான் வந்து போய் ஏமாந்த இடம் அப்படின்னாக்கா இது நான் சொல்றேன், வேண்டாம், இது வந்து உங்களுக்கு இன்னும் 10 years வந்து நான் குடிச்ச இந்த அயனைஸ்டு வாட்டரை வந்து உங்களுக்கு 10 years வந்து உங்களுக்கு உடம்பு வந்து எந்த ப்ராப்ளமும் வந்து இருக்காது, இந்த 3 மாசம் வந்து குடிச்சது போதும் அப்படின்னு வந்து அந்த ஃபுட் தெரபிஸ்ட் வந்து சொன்னாரு. பிகாஸ் வந்து அவங்க ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் வந்து செலவு பண்ணிட்டாங்கன்னா மக்கள் வந்து இன்னும் வந்து செலவு பண்ண வந்து பயப்படுவாங்கல்ல. அவர் வந்து அந்த ஒரு 3 மாசம் 4 மாசம் அப்படின்ற அந்த டார்கெட்டை முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி இதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த இஷ்யூஸுமே வராதுன்னு வந்து சொல்லி அனுப்பினாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 daysல வந்து மறுபடியும் வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, டெய்லி எடுங்கன்னு ஏன் வந்து சொல்றாங்கன்னா, நம்ம டெய்லி வந்து சாப்பிட்ற உணவு நம்மளுக்கு கழிவாகவும் வருது, நல்ல சக்தியாகவும் வந்து போகுது. அந்த கழிவை நம்ம வந்து ஸ்டே பண்ணாத வெளியில இருந்து உடம்புல இருந்து எடுத்துட்டு வரணும்
அப்படின்றது தான் டார்கெட்டே. ஆனால் அவர் வந்து எப்படின்னாக்கா ஒரு 3 மந்த் அவருக்கு தேவையான அந்த காசை வந்து வாங்கிட்டு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை போயிட்டு வாங்க அப்படின்னாரு. அதுக்கு 2-3 மாசம் கழிச்சு இந்த ப்ராப்ளம் எல்லாம் ஸ்டார்ட் ஆச்சு. அவர் 1 மாசம் தான் குடிச்சாரு, என்னால முடியல அப்படின்னாரு. அதுக்கப்புறம் இவங்க ஆண்டோரே வர சொல்ல நாங்க ஒரு நாள் அவருக்கு அறிமுகப்படுத்தினாலதான் எங்களுக்கு அந்த சான்ஸ் வந்து கிடைச்சிட்டா என்னன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி அவருக்கு இந்த வாட்டர் பத்திலாம் தெரியாது. அவர் ஒரு 1 மந்த் நாங்க வாங்கி கொடுத்தோம். அதுக்கப்புறம் இந்த வாட்டர் தெரிஞ்சதுனால அது கூட ஒரு நல்ல விஷயமா தான் நினைக்கிறோம். 1 மாசம் அவர் திட்டினாலும் எங்களுக்கு இது மாதிரி ஒரு நல்ல விஷயம் கிடைச்சதுல அப்படின்னு சொல்றோம். சிஸ்டர் கிட்ஸ் பத்தி சொல்லணும். நான் நிறைய டைம் மைக்ல சொல்லியிருக்கேன். ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க இங்க வராங்க, ஒரு கிளாஸ் வாட்டர் தயவு செஞ்சு என்கிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க குடிச்ச வாட்டரோட ரேட் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 1 லிட்டர் 1400 ரூபாய். 1400 ரூபாய்க்கு 1 லிட்டர் வாங்கி அவங்க குடிச்சிருக்காங்க. அவங்க எங்ககிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நீங்க டம்ளர்ல கொடுக்குறீங்க இல்லையா, அதனால அம்மா அப்பாக்கு இதோடைய வேல்யூ தெரியல, இதை தண்ணின்னு நினைக்கிறாங்க. நான் 1 லிட்டர் 1400 ரூபாய் சொல்லும் போது அந்த டாக்டர் என்கிட்ட என்ன சொன்னார்னா 100 ml 200 ml குடிங்க அப்படின்னு சொன்னார். அப்ப 1400 ரூபாய் எம்எல்னு சொல்லும் போது அது மருந்தா தெரியுது. அதை விட பல மடங்கு அதாவது சக்தி வாய்ந்தது தான் நம்மளோட ஜேட் ஆல்கலைன் அயனைஸ்டு வாட்டர். இதை ஒரு கிளாஸ் இருக்கும் போது என்ன தெரியுது, அது வெறும் தண்ணியா தெரியுது. தயவு அந்த தண்ணியை எடுத்து வந்து இங்க டெஸ்ட் பண்ணோம். வெறும் வந்து அல்கலைன் வாட்டர் மட்டும் தான் அது. அதுல வேற எதுவுமே சத்துக்கள் இல்லை. நீங்க செக் பண்ணீங்க, அவங்க குடிச்ச அந்த வாட்டரையுமே எடுத்துட்டு வந்து இங்க செக் பண்ணிருக்காங்க. 1 லிட்டர் 1400 ரூபாய்க்கு வாங்கின வாட்டர், அதுல வந்து எந்த சத்துக்களும் இல்லைன்றதை செக் பண்ணிருக்காங்க இங்க. ஆனா நீங்க குடிக்கிற 1 கிளாஸ் வாட்டர் வந்து ரொம்ப வேல்யூவானது. நீங்க படுத்து எடுக்கிற அந்த மேட் தெரப்பி ரொம்ப வேல்யூவானது. தயவு செஞ்சு அதை யாரும் என்ன பண்ணாதீங்க, மிஸ் பண்ணாதீங்க. ஆனா மேலே ஏறணும். அவர் சொன்னோடனே நானும் வயசு தான் வந்தோம். வந்தவங்க நம்பிக்கை கிடையாது. சுற்றி பார்த்துட்டோம். சரி கடைசியாக சொல்கிறாரு, நிறைய தான் சொல்லியிருக்காரு. சரி போகலாம் நான் அப்படியே விட்டேன். அப்புறம் கடைசியாக ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நீ போய் பாருங்க சொல்கிறேன், போய் பாரு. சரி மேலே வந்தேன். அப்போ எனக்கு தெரியாது, பெட்ஷீட்டில் கொண்டு வந்து எல்லாம் படுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் மேடம் இதெல்லாம் பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நாள் ஒய்ஃபு நல்லா மாற்றம் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு வெரிகோஸ் வெயின், அதுக்கப்புறம் பேக் பெயின். வெரிகோஸ் வெயின் அப்படின்னா ரொம்ப நேரம் எனக்கு ஸ்டாண்டிங் ஒர்க் மிஷின் யூஸ் பண்ணுறேன், நிற்க முடியாது என்னால். ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாது. எவ்வளோ நான் வந்து கிட்ட ஆச்சு, ஒரு 1/2 hour ஆச்சு நின்றுட்டு இருக்கேன், நிற்க முடியாது. எப்படா சேனல் கிடைக்கும் உட்கார வேண்டியது நம்ம நிற்க முடியாது. அதுக்கப்புறம் பேக் பெயின் இப்போ பரவாயில்ல, வெரிகோஸ் பரவாயில்ல. முன்னாடி சாப்பிட்டு கீழே உட்காரு டைட் வந்து எதாவது கீழே உட்காந்து இப்போ சாப்பிட்டு பழகலான்னு கீழே உட்காந்து சாப்பிடுவோம். டிவி கீழே உட்காந்து பார்ப்போம். சாப்பிட்டு ஒரு 20 நிமிஷம் கழிச்சுன்னா ஏஞ்சி நடக்க முடியாது. கரெக்ட் சரி சாப்பிட்டு வச்ச மாதிரி இருக்கும் காலையில், அப்படியே ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே இருக்கும். இப்போ 100% கூட ஆச்சு, நல்லா நடக்கிறேன். பேக் பெயின் கொஞ்சம் இருக்குது. ஓகே, இப்போ இந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போன முடிவு பண்ணிருக்கீங்க, ஒரு நம்பிக்கை வந்துருச்சா? இனிமே நம்ம லைஃப் வந்து ஒரு ஹாப்பியா ஒரு ஹெல்த்தியான லைஃபா மாறும் அப்படின்னு சொல்லி 100% நம்பிக்கை அந்த விஷயமே இல்லை எங்க லைஃப்ல. முன்னாடி எத்தனை வாட்டி போவீங்க? போவோம் சிஸ்டர். இந்த சிட்டிங்ஸ் மாதிரி வந்து தேனப்பள்ளியில 1800 சொல்லிட்டு வாரத்துல வந்து ஒரு 3 சிட்டிங்ஸ் வந்து போயிட்டு இருந்தோம். ஏன்னா மெடிசன் பார்க்க பயம் வந்துருச்சு. அதனால வந்து வர்மா அந்த கப்ளிங் அது மாதிரி வந்து பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க போயிட்டு இருந்தோம். அங்க போன அந்த பெயின் வந்து தாங்க முடியாது. அவங்க பண்றாங்க ஜென்ஸுங்க, அது அவ்வளோ பெயின் இருக்கும். எனக்கு 2 நாள் ஆகும் அந்த பெயின் வந்து ரெடி ஆகிறதுக்கு. அவங்களுடைய பவர் கொடுத்து பண்றாங்க, அது வந்து தாங்குற கெப்பாசிட்டி வந்து எனக்கு இல்லை. அவ்வளோ வலி இருக்கும். 2 நாள் ஆகும். அந்த 2 நாளுக்குள்ள நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ரிலாக்ஸா இருந்தாலும் மூவ் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து செராட்டியர் வந்ததுலேருந்து டோட்டலாக ஹாஸ்பிட்டல் போகிறதே மறந்துட்டாங்க. இது நம்ம லைஃப்ல இருக்க எல்லாருக்குமே தொடர்ந்து செராட்டியர் தெரப்பி எடுங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு சந்தோஷமான லைஃப்பை எல்லாரும் சேர்ந்து வாழணும். ஓகேங்களா? ரொம்ப நன்றி சிஸ்டர், ரொம்ப நன்றிண்ணா. சார் வெல்கம் பண்ணுவோம் சார். நல்லா கிளாப் பண்ணுவோம் சார். எல்லாமே சொல்லிட்டாங்க, அவங்க 2 பேருமே எல்லாமே சொல்லிட்டாங்க. சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் வந்து ஒரே ஒரு விஷயம் வந்து ரமேஷ் பிரதர் சொன்னாங்க. இவ்வளோ
6 மாதம் ட்ராவல் பண்ண செராக்கேருக்கு ஃபஸ்ட்டு அவங்க தேங்க்ஸ் சொல்ல, அவங்க அண்ணனுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னாங்க. நாங்கள் விட்டாலும் வந்து சார் வந்து எங்கேயும் விடாது நாம விட்டோம். இல்லை, எங்களுக்கு தேவை அதுதான். நீங்கள் ஃபஸ்ட்டு அங்கே தேங்க்ஸ் சொல்கிறது தான் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு நீங்கள் தேங்க்ஸே சொல்ல வேண்டாம், நீங்கள் உங்களை கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்கள், அதுதான் வேணும். இந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு இவங்க குணமானது நாங்கள் குணப்படுத்திருக்கோம், அவ்வளோதான். ஆனால் இந்த புண்ணியம் இவங்க 2 பேரும் இங்கே இவ்வளோ சந்தோஷமா நிற்கிறதுக்கு காரணம் இவங்க அண்ணன். அந்த புண்ணியம் அவங்களுக்கு தானா பேசுகிறோம். அதை தயவு செஞ்சு ஒவ்வொருத்தரும் செய்யுங்க. உங்களால முடிஞ்ச ஒருத்தரை இங்கே அனுப்பிச்சு விடுங்க. என் மருந்து மாத்திரை எதுவுமே இல்லாம ஒரு ஜெயிக்கல் அற்புதத்தை பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத போய் எடுத்து சொல்லி வரலன்றத சொல்றத விட்டுட்டு ஒரு ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணி ஒருத்தரை வந்து நீங்க அனுப்பிச்சு விடுங்க. அந்த புண்ணியம் நம்மளுக்கு தானா வந்து சேரும். அதை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அவங்கள இது பண்ணிட்டு நம்ம அனுப்பிச்சு வைப்போம், சந்தோஷமா அனுப்பிச்சு வைப்போம். பாட்டு கொடுங்க. வாழும் காலம் வரமாய் மாற வாசல் திறக்குது சேராக்கே, தேய்ந்த உடலும் தெம்பாய் மாற வெளிச்சம் தருது சேராக்கே. நாள்பட்ட வலியும் தூசியாய் போகும் நம்பிக்கை இங்கே வேறொன்றியாலும் ஜேட்மே வெப்பம் உயிர் தீண்டும் நதிவன் புதிதா இங்கே பூக்கும் வரிகள் மறைந்தால் விழிகள் மலரும் நிம்மதி வந்து நெஞ்சில் இறையும் ஒருவர் சொல்ல ஊரே கூடும் கொளத்தூர் கிளை இன்று மகுடம் சூடும் ஜேட் கற்களின் அற்புத சக்தி உடலைக்கும் தருது புத்துணர்ச்சி ரத்தோட்டம் இசையாய் ஓடும் இறுக்கம் எல்லாம் இலகுவாய் போகும் சேராக்கே. இது நம்ம ஆரோக்கிய திருவிழா சேராக்கே, வாழ்வலன்றும் அற்புத விழா சேராக்கே, விடியலாய் வந்தது சேராக்கே, சேராக்கே, வானவில்லானது சேராக்கே. அன்பால் வருடும் மறுமருந்து இது, அறிவியல் தந்த ஒரு அதிசயம் இது. சர்வதேச மேடையில் நம் பெயர் ஒலிக்க சாதனை செய்கிறது சேராக்கே.